ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து 10 நாட்களாக சென்னையில் இரவு நேரங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் 5 முதல் 6 சென்டிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகும் நிலையில் அதைவிட 5 மடங்கு கூடுதலாக மழை பொழிந்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொழிகிறது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் 3 அல்லது 4 நாட்கள் மழை பெய்யும் சூழலில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 18 நாட்களில் 10 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக கனமழை சென்னையை விட்டு வைக்கவில்லை. ராயலசீமாவில் இருந்து சென்னைக்கு வந்த மேகங்களால் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. சோழிங்கநல்லூரில் 8 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர், திருவேற்காட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதைத் தொடர்ந்து 17ஆம் தேதியும் இரவு நேரத்தில் மத்திய மற்றும் வடசென்னையில் மழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக திருவெற்றியூரில் 8 சென்டிமீட்டர், அமைந்தகரை, தேனாம்பேட்டை, மணலி, கொளத்தூர் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. சென்னையில் நேற்றிரவும் 9 மணி முதல் 10:30 மணி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 24 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். ஜூன் மாதத்தில் சாதாரணமாக 5 முதல் 6 சென்டிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் ஜூன் மாதம் நிறைவடைய இன்னும் 10 நாட்கள் உள்ள நிலையில் சராசரி மழையை விட 4 முதல் 5 மடங்கு கூடுதலாக மழை பெய்துள்ளதாகவும், இன்றிரவும் மீண்டும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.